பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா அவர்கள் நடத்திய சிஃபத்து ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர்தான் இந்த பாடமாகும். இந்த தொடரானது ஷுரூத்து ஸலாஹ், தொழுகை நிபந்தனைகளை கற்றுத்தரக்கூடிய பாடத்தொடராகும். இந்த தொடரில் கடந்த வகுப்புகளில் நாம் 5 தொழுகை நிபந்தனைகளை பார்த்துவிட்டோம். 5 நிபந்தனைகள். இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நிய்யா, தொழுகையினுடைய நிபந்தனைகளில் முதலாவது நிய்யா, எண்ணம், உறுதி கொள்ளுதல். இரண்டாவது அத்தஹாரத்து மினல் ஹதத், சிறிய பெரிய தொடக்கிலிருந்து சுத்தமாகுதல். மூன்றாவது துஹூலுல் வக்த், நேரம் வருதல். நான்காவது இஜ்தினாபுன் நஜாசாத், அசுத்தங்களை விட்டு விலகி இருக்குதல். ஐந்தாவது இஸ்திக்பாலுல் கிப்லத்தி, கிப்லாவை முன்னோக்குதல். ஆறாவது சத்ருல் ஔரத்தி, சத்ருல் ஔரத்தி, மறைவிடத்தை மறைத்தல். நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அத்தலீலு அலா தாலிக், மறைவிடத்தை மறைக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனைக்கான தலீல், ஆதாரம். قال تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுதூ, எடுத்துக்கொள்ளுங்கள், ஜீனத்தக்கும், உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும். இதனுடைய நேரடியான அர்த்தம் ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் என்ற வார்த்தை அர்த்தமாகும். ஆனா அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை கீழே கொடுக்கிறாங்க. வஸீனத்தக்கும், உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதின் அர்த்தமானது ஐ மா யதஸய்யனு பிஹின் நாஸ், மக்கள் எதை அலங்காரமாக தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்வார்களோ அதை இது குறிக்கும். வயஸ்துருல் ஔரத்த பில்லிபாஸ், ஔரா மறைவிடத்தை ஆடையின் மூலமாக மறைப்பதை எடுத்துக்கொள்ளும். மறைவிடங்களை ஆடையின் மூலமாக மறைத்தல். இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் என்ற அர்த்தமானது யஅனி அஸ்ஸலாத், தொழுகை, ஒவ்வொரு தொழுகையிலும். அப்போ ஒவ்வொரு தொழுகைக்காக நீங்க செல்லும் போது அலங்காரத்தை, மறைவிடங்களை மறைக்கும் நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தமாகும். கமா காலல் முஃபஸ்ஸிரூன், முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறி இருப்பதை போல. வல்லாஹு, அல்லாஹு தஆலா, அமர பிஹி இந்த குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான். வல் அம்ரு யக்ததி அல் உஜூப, அல்லாஹுடைய இந்த கட்டளை கட்டாயம் என்பதை நமக்கு தருகிறது. கட்டாயம் என்ற தீர்ப்பை கொடுக்கிறது. கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை அது தேடுகிறது. வலிஹதீஸி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, மேலும் இதற்கு ஆதாரமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. இதா ஸல்லைத ஃபீ தௌபின் வாஹிதின், ஒரு ஆடையில் நீர் தொழுதால், இன்கான வாசிஅன், அந்த ஒரு ஆடை மிக பெரியதாக இருக்குமையானால், ஃபல்தஹிஃப் பிஹி, அதை கொண்டு போர்த்திக் கொள்வீராக, மேலிருந்து கீழே வரைக்கும் போர்த்திக் கொள்வீராக. வஇன் கான ضيقன், அந்த ஆடை மிக நெருக்கமானதாக இறுக்கமானதாக இருந்தால், ஃபத்தஸிர் பிஹி, அதை கொண்டு கீழாடையாக அணிந்து கொள்வீராக என்று நபி அவர்கள் கூறினார்கள். அப்ப தொழுகைக்காக செல்லும் போது நல்ல ஆடையை அணிந்து செல்ல வேண்டும்.
மறைவிடங்களை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் சொல்லி காட்டுது. அஹ்ரஜஹுல் புகாரியு ஃபி ஸஹீஹி வ முஸ்லிமுன் ஃபி ஸஹீஹி வ கைருஹுமா. இமாம் புகாரி, முஸ்லிம், இன்னும் இந்த இரண்டு இமாம்கள் அல்லாத ஏனைய இமாம்களும் இந்த ஹதீஸை அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. மன் ظهر من عورته شيء. ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய அவுரத்திலிருந்து கொஞ்சம் வெளிப்பட்டது. கஃபஹ்திஹி, அவருடைய தொடையை போல. அத்னா அஸ்ஸலா, தொழுகையின் இடையில் அவருடைய மறைவிடங்களில் கொஞ்சம் வெளிப்பட்டு விடுமையானால் ஃபல்யஸ்துர்ஹு, அதை அவர் மறைத்து கொள்வார். உடனே அதை மறைத்து கொண்டு வல்யஸ்தமிர் ஃபிஸ்ஸலாஹ், தொழுகை அவர் தொடருவார். வல்யஸ்தமிர் ஃபிஸ்ஸலாஹ், தொழுகை அவர் தொடருவார். வலைஸ அலைஹி ஷைஉன், அவருக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது. மாஷா அல்லாஹ், இது ஒரு நல்ல ஒரு சட்டம். தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, டக்குண்டு அவங்க கைலி கிழிந்து விட்டது, பித்தட்டு அல்லது அவர் மறைக்க வேண்டிய பகுதி தென்பட்டு விட்டால் உடனே அதை மறைத்து கொள்வாங்க. அதனால தொழுகை முறியாது, கண்டினியூவா தொழுகையை தொழுவாங்க, ஆனால் மறைத்து கொள்ள வேண்டும். அடுத்து வ சத்ருல் அவுரத்தி லிர்ரஜுல், ஆணுக்கான அவுரா மறைக்க வேண்டிய மறைவிடமானது மின சுர்ரத்தி இல ருக்குபத்தி, தொப்புலிலிருந்து முட்டுக்கால்கள் வரைக்கும் ஆகும். தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் ஒரு ஆண் மறைவிடங்களை மறைக்க வேண்டும். வலிபாசுல் மர்அத்தி ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில் ஒரு பெண்ணிற்கான ஆடை. இது மிக முக்கியமான ஒரு சட்டம். நிறைய பெண்களுக்கு டவுட் வரும், தொழுகையில எதை மறைக்கணும் அப்படி டவுட் வரும். எப்படி தொழணும் பாருங்க. குல்ஹா அவுரத்துன், பெண்மணிக்கு அனைத்துமே அவுரா, இல்லல் வஜ்ஹ, தொழுகையில கவனிக்கணும், முகத்தை தவிர. வல் கஃப, முகம், அதே போல கஃப், மணிக்கட்டுக்கு பிறகுள்ள அந்த உள்ளங்கைகள். வல் கதம், இந்த பாதங்களை தவிர. அப்ப தொழுகும் போது தனியாக தொழுகிறாங்க, வீட்டில் தொழுகிறாங்கன்னா அப்ப முகம், கஃப், அதே போல கால் பாதம் தென்படலாம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்க அந்த இது சுடிதார் போடுவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த கீழ் ஆடையானது கால் பாதத்துக்கு மேலாக இருக்கும். அப்போ அந்த கால் பாதத்துக்கு மேலாக இருக்கிறதை நாங்கள் தொழலாமா என்ற டவுட் நிறைய பெண்களுக்கு வரும். அதுக்கான அந்த டவுட்டுக்கான கிளியர் தான் ஷேக் உங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம். இப்போ பெண் இன்கானத்லி வஹ்திஹா, அவங்க தனியா தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க முகம், கஃப், கதம திறந்த நிலையில அவங்க தொழலாம். அம்மா, ஆனால் அமாம ரிஜால், ஆண்களுக்கு முன்னால், அந்நிய ஆண்களுக்கு முன்னால அவங்க ரிஜால், ஆண்களுக்கு முன்னால தொழுகிறாங்க, அந்நிய ஆண்களுக்கு முன்னால அப்படின்னு சொன்னா ஃபகுல்லுஹா அவுரத்துன், அவள் முழுவதுமாக, அந்த பெண் முழுவதுமாக அவுரா, மறைக்க வேண்டியவளாக ஆகிவிடுவாள். ஃபதுகத்தி குல்ல ஜஸதிஹா, ஆகவே அவளுடைய உடல் முழுவதையும் மறைத்துக் கொள்வாள். கமா ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே அவள் செய்வதை போல. மஸ்ஜிதுல் ஹராம்ல போறோம், அங்க இந்த மாதிரி முழுவதுமாக மறைத்து தான் நாம் என்ன செய்யணும், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தொழ வேண்டிய சூழல் அங்க ஏற்படுது. ஆனா பெண்கள் பகுதி இருக்குது, பெண்கள் பகுதியிலே நம்ம தொழ போறோம்னு சொன்னா அங்க பரவாயில்லை, அது வேற சட்டம். ஆனா பெண்கள் பகுதிக்கு போகல, ஆண்கள்லாம் அங்க வரக்கூடிய பகுதியிலே தொழக்கூடிய சூழல் மஸ்ஜிதுல் ஹராம்ல ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்ப முழுவதுமாக மறைத்த நிலையில அவங்க தொழுகை நிறைவேற்றுவார்கள். தொழுகையானது ஸிலத்துன் பைனல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ பைன இபாதிஹ் என்று சொன்னார். தொழுகையானது அல்லாஹுக்கும்
அவனுடைய அடியானுக்கும் இடையில் உண்டான சிலா ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாகும். எனவே ஃபஅலல் இபாத் அடியார்கள் மீது கட்டாயமாகவும் அல் இஹ்திமாமு பிஸ்ஸலா தொழுகைக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது கட்டாயமாகும். وَلَبْسِ أَحْسَنِ مَا عِنْدَهُمْ مِنَ اللِّبَاسِ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிக சிறந்த நல்ல ஆடையை அணிவது தொழுகைக்காக லிஸ்ஸலா தொழுகைக்காக நல்ல ஆடை அணிவது அவசியமாகும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். தொழுகைக்காக போகக்கூடிய சமயத்தில் வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி, தொழுகைக்கு போகும்போது நல்ல ஆடையை தன்னிட்ட இருக்கக்கூடிய ஆடையில நல்ல ஆடை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். சுப்ஹானல்லாஹ். ஃபல்லாஹு அஸ்ஸ வஜல் அல்லாஹு தஆலா யத்தலிஉ அலா இபாதிஹி தன்னுடைய அடியார்களை பார்க்கிறான். வயன்துரு இலைஹிம் அவர்கள் மீது நோட்டமிடுகிறான். வயஅலமு அவன் அறிகிறான் மினல் முஅzzிமி லிஹாதிஹி ஸ்ஸலா இந்த தொழுகையை கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர் யார் என்பதை அறிகிறான். அப்படி அறிந்து யார் தொழுகைக்காக ஒரு கண்ணியத்தை ஒரு மகத்துவத்தை கொடுத்து ஒரு நல்ல ஆடை அணிந்து நல்ல விதமாக செல்கிறாரோ ஃபயர்ஸுகுஹுல்லாஹு ஜியாதத்துல் ஈமான் ஈமானின் அதிகத்தை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். ஏனென்றால் வன்னஹு முஅzzிமுன் லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக அவர் கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஆனால் யார் இந்த தூங்கும் போது போடுற ஆடையை அப்படியே போட்டுக்கொண்டு தொழுகிறாரோ இவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தல. பள்ளி வாசலையும் கண்ணியப்படுத்தல, தொழுகையும் கண்ணியப்படுத்தல. அந்த விளையாட்டுக்கு போடும்போது போட்டுட்டு போற அந்த ஆடை யார் அணிகிறார் அவரும் அதே போலதான். பின்பால் பேண்ட போடுறவங்க, கசீர் குட்டையான பேண்ட போடுறவங்க, அதே போல ஒமினன்னாஸ் மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க மஸ்ஜிதி தூன தத்தீப் எந்த ஒரு வாசனையும் போட்டுக்கொள்ளாம பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஒமின்ஹும் இன்னும் மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க மிராய்ஹத்திஹி அல் அரக் வல் பஸல் வத்தூம் அப்படியே வேர்வை நாற்றத்தோட பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பசல் வெங்காயம் தின்னுட்டு வெங்காய நாற்றத்தோட வர்றாங்க. பூண்டு சாப்பிட்டு பூண்டு நாற்றத்தோடு அப்படி பள்ளிக்கு வர்றாங்க. பாருங்க கதாலி கதையை போல ததுஹீன் புகை பிடிச்சிட்டு பள்ளிக்கு வர்றாங்க. அப்படியே சரியான நாற்றமா இருக்கும். பக்கத்துல இருந்து தொழும் போது நான்லாம் நிறைய இடங்களை உணர்ந்திருக்கிறேன். அப்படியே பீடி சிகரெட்டை குடிச்சிட்டு வந்துக்கிட்டு தொழுவாரு, அப்படியே ஒரே நாரும் ஆயில இருந்து. இந்த மாதிரியான நிலையில் வரக்கூடியவங்க ஃபஹாதா இப்படியான நிலையில் உள்ளவங்க யஜிபு ஐயம்தனிஉ மின்ஹு பில் குல்லியா முற்றிலுமாக பள்ளிக்கு வராமல் தவிர்ந்து கொள்வது அவசியமாகும் இந்த நிலையில. ஏன்னா ஃபல் மலாயிகா மாணவர்கள் வல் முஸல்லூன் தொழுகையாளிகள் யதஅzzூன மின் ذلك இப்படி வரக்கூடியவர்கள் மூலமாக துன்பத்தை அடைகிறார்கள், துன்புறுகிறார்கள். உண்மைதான், தொழ முடியல, அதே நாற்றமா இருக்குது. இப்போ ஒரு கண்ணியமா வரணும். அதாவது அதை உண்மையிலேயே அவர் நல்லா வரக்கூடிய ஒரு வேலை நிமித்தமா போனவர் அவருக்கு கஷ்டமாயிடுச்சு, அதுனா வேற விஷயம். நல்லா வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு பொடும்போக்கு, ஒரு அலட்சிய போக்கு. எனவே அடியான் மீது அவசியமாகும் அல்லாஹுவை மகத்துவப்படுத்துவது, மஸ்ஜித பள்ளி வாசலை கண்ணியப்படுத்துவது, தொழுகைக்காக அழகுபடுத்தி நல்ல நறுமணத்தை தடவி கொண்டு வருவது. அப்ப இங்க பெற்றோர்கள் உஸ்தாதாக்கள் கலந்து இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை உங்க கணவன்மார்களை பள்ளிவாசலுக்கு அனுப்பும்போது எப்போது தடவி அனுப்பணும். நல்ல ஆடை அணிந்து போங்க. கடையில இருந்து வந்துட்டீங்க, ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க, இதே ஆடையில நீங்க போகாம இன்னும் தொழுகைக்காக ஒரு சௌபு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு நல்ல ஆடை அணிந்து போங்க. வீட்டுல தொழக்கூடிய தாய்மார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் நல்ல முறையில தங்களை தொழுவும் போது முழுமையான ஆடை அணிந்து
இத்துர் போட்டுக்கொண்டு தொழுவுங்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஷேக் குறிப்பிடக்கூடிய வாசகத்தை பாருங்க. கதாலிக்கு அவ்வாறு தான் மை யுஸல்லி ஃபில் பைத்தி மினர் ரிஜாலி மின் அஹ்லில் அஸார், பள்ளிக்கு சென்று தொழ முடியாத தங்கடங்கள் ஏற்பட்ட ஆண்கள் அவங்க வீட்டுல தொழும்போது, கதாலிக்கு அதே போல நிசா பெண்கள் ஃபில் பைத் வீட்டுல தொழும்போது, இதா அராதத் அன் துஸல்லிய தொழுகைக்காக அவங்க நாடினால் தஹ்தமு பித்தீப், அவங்க மனம் வாசனை எடுத்துக்கொள்வதில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும், ஆடையிலும் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். அதே போல தொழுகை நேரம் வருது, அங்க போய் வெங்காயம் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு போறதை தவிர்த்து கொள்ளலாம், தூரமாகிக்கலாம். இப்ப தொழுகை டைம் வந்துச்சு, தொழுகை போறோம்னு தெரிஞ்சுட்டா வாயை நல்லா பூண்டு மாய்க்க வாடை இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக்கிட்டு ஒரு மனத்தோட பெண்ணாக உள்ளவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க வீட்டுல தொழும் போதும் சும்மா ஒரு அலட்சியமாக தொழாம ஒரு கண்ணியத்தை கொடுத்து அங்க தொழ வேண்டும், ஒரு முக்கியத்துவத்தை காட்ட வேண்டும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து வரக்கூடிய இந்த பகுதியும் மிக முக்கியமான பகுதி தான். இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியை அடுத்த தொடர்ல நாம பார்ப்போம். 9:10 ஆகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதி என்னென்ன ஆடைகளை உடுத்தி கொண்டு தொழுகைக்கு செல்வது ஹராம், கூடாது, எந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு தொழுதால் தொழுகை பாவத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.